வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற்ற அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் மத்திய வங்கியோட கூட்டம் நடைபெற்றுச்சு. இதில் 25 பேசிஸ் பாயிண்ட் அடிப்படை புள்ளிகளை குறைச்சிருக்கிறாங்க. 4% 4.25% குறைக்க முடிவு செஞ்சுருக்கிறாங்க. மத்திய வங்கியின் தலைவர் ஜெரோம் பவுல் தலைமையிலான கூட்டம் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. அமெரிக்க வட்டி விகித குறைப்பு இந்திய சந்தையை எவ்வாறு பாதிக்கும்? 25% குறைப்பு இந்திய சந்தைக்கு பெருசாக உயர்வை ஏற்படுத்தாது. 50% அல்லது அதை விட அதிகமான குறைப்பு தான் வட்டி விகித குறைப்பு இந்திய சந்தைக்கு சாதகமானதாக இருக்கும். 75% 100% வரைக்கான வட்டி குறைப்பு இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு சாதகமான போக்கை உருவாக்கும். அமெரிக்க டாலர் மதிப்பு குறைந்தா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடுகள் செய்வாங்க. ஏற்கனவே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வித்துட்டு போயிட்டு இருக்காங்க, தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வெளிநாட்டு முதலீடுகள் வரணும்னா அமெரிக்க டாலரோட மதிப்பு குறைஞ்சா தான் வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவுக்கு வரும். இதுதான் இந்த வட்டி விகித குறைப்போட முக்கியமான விஷயம். இதனால் இப்போ கோல்டு கொஞ்சம் தங்க விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரலாற்று உச்சத்தில் இருக்குது தங்க விலை. இனியும் கொஞ்சம் ஏறும், அதே சமயத்தில் கொஞ்சம் இறங்கவும் அடுத்து வாய்ப்பு இருக்குது. மத்திய வங்கிகள் இந்த வட்டி குறைப்புனால் எந்தெந்த நிறுவனங்கள் கொஞ்சம் பாதிப்படையும், அதாவது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்கு, கோடாக் மஹிந்திரா பேங்கு, எஸ்பிஐ, பஜாஜ் ஃபைனான்ஸ். இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் ஐடி மற்றும் நிதி நிறுவனங்கள் வியாழக்கிழமை கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜி நிறுவனம் சிங்கப்பூரை சேர்ந்த குன்சான் கியூடெக் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் 51% பங்குகளை 553 கோடி ரூபாய்க்கு மதிப்பீட்டில் வாங்கியிருக்கிறாங்க. குன்சான் நிறுவனம் தொலைபேசிகள், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் ஆட்டோமேட்டிவ் பயன்பாடுகளுக்கு தேவையான கேமரா மற்றும் கைரேகை அமைப்புகளை தயாரித்து வர்றாங்க. இது டிக்சன் டெக்னாலஜிக்கு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 19,148, லோ 12,202, க்ளோசிங் 18,110, பிஇ ரேஷியோ 92, செக்டார் பிஇ 126, புக்கு வேல்யூ 368 ரூபா தான். 49 டைம் அதிகமாக இருக்குது பங்கு விலை. ஃபண்டமெண்டல் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஹெல்த்தியாக இருக்குது. வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. 15,000க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். செப்டம்பர் 17 புதன்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 313 புள்ளி அதிகரித்து 82,693 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 91 புள்ளி அதிகரித்து 25,330 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 345 புள்ளி அதிகரித்து 55,493 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,124 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 2,293 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறத நிறுத்தலை, தொடர்ந்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் தான் வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு பணம் இருக்கோ அவ்வளோ நாளைக்கு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரவங்க ஒத்துழைக்கலைன்னா மார்க்கெட் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க்கெட் ரெக்கார்டு ஹையை தாண்டி இன்னொரு 10% மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 28,000 27,500 வரைக்கும் போகும். ஆனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒத்துழைக்கணும். எவ்வளோ தான் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வாங்குவாங்க? இருக்கிற பணத்தை புறம் போட்டாங்கன்னா திரும்ப அவங்க வாங்குறப்ப இவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சப்போஸ் வாங்க ஆரம்பித்து இவங்க லாபம் எடுக்கணும்னு விற்க ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட்டு ஏறாமல் இந்த இடத்துலையே தான் இருக்கும். அந்த 24,000 23,000 இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் கண்டினியூவாக பை பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் மார்க்கெட் ரெக்கார்டு ஹையை உடச்சி மேலே ஒரு 10% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யதார்த்தமான ஒரு விஷயம். அப்புறம் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி 66 புள்ளி அதிகரித்து 25,480 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 24 பைசா அதிகரித்து 87.81 ரூபா. அமெரிக்க டாலர் விழுந்திருக்கு, இந்திய ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். 87.81 ரூபா 88 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. 86 ரூபா 85 ரூபா வந்தால் இன்னும் நம்ம பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு 1,09,840 ரூபா. சில்வர் 1 கிலோ பியூர் சில்வர் 1,26,842 ரூபா. கொஞ்சம் ரெண்டு குறைஞ்சிருக்கு. இப்போ ஃபெடரல் ரிசர்வ் ரேட்டு நேற்று 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏறிட்டு திரும்ப உச்சத்துக்கு போன பிறகு திரும்ப மார்க்கெட்லாம் ஏறும்போது கோல்டு இறங்குறதுக்கு தான் நல்லா வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா உச்சபட்ச ரேட் விலையில் இருக்குது. ஏறிக்கிட்டே போனால் இதுக்கு ஒரு முடிவு வேணும். அதனால் இந்த மார்க்கெட்லாம் ரெக்கார்டு ஹைக்கு போய்கிட்டு இருக்குது. நஸ்டாக்லேருந்து அமெரிக்க பங்குச்ச S&P 500 இந்திய பங்கு சந்தைகளும் ரெக்கார்டு ஹையை தொடப்போகுது. அப்படிங்கும்போது தங்கம் நல்லா இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ன்றது என்னோட கருத்து.
அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலை நிலவரம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆபரண தங்கம் 1 கிராம் விலை வந்து ஜிஎஸ்டி சேர்க்காமல் சென்னையோட விலை, தமிழ்நாடு சென்னையோட விலை 22K கோல்டு 916 நம்ம அணியக்கூடிய நகை 10,270 ரூபா, 10 ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. ஃபெடரல் பேங்கு தன்னிடம் உள்ள எஸ் பேங்க் பங்குகளை 21 ரூபா 50 பைசான்ற விலை ஒரு ஷேருக்கு ஜப்பானோட சுமிட்டோமோ மிட்சுய் பேங்குக்கு வந்து விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. 357 கோடி ரூபா மதிப்புக்கு விற்றுருக்குறாங்க. எஸ் பேங்க் க்ளோசிங் ரேட்டு வந்து 21 ரூபா 15 பைசா க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தா 19 ரூபாய்க்கு கீழே கன்சிடர் பண்ணலாம்ங்கிறது என்னோடது. 19 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணலாம், அதுக்கு கீழே போனாலும் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் பந்தன் பேங்க் வந்து தன்னிடம் உள்ள 15.39 கோடி பங்குகளை அதே 21 ரூபா 50 காசு விலையில் ஜப்பானோட சுமிட்டோமோ மிட்சுய் வங்கிக்கு விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. 330 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. மேலும் தன்னிடம் உள்ள எஸ் பேங்க் பங்குகளை 0.70% 0.21% குறைச்சிருக்காங்க. எஸ் பேங்கை எல்லாம் விற்றுக்கிட்டு வராங்க, குறைச்சிக்கிட்டு வராங்கங்கிறது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். அதே சமயத்தில் ஜப்பானோட வங்கி வாங்கியிருக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம உள்நாட்டு வங்கிகள் வந்து எஸ் பேங்க் பங்குகளை வச்சுக்கிற விரும்பலைங்கும் போது இது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். இது வந்து எதிர்காலத்தில் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ் பேங்க் பங்கு. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 19 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் போனால் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொச்சின் ஷிப்யார்டு நிறுவனம் அதன் ஸ்டாக்கை ஜேக்கப் ரிக்கு ஒன்றின் பழுது பார்க்குறதுக்காக எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு நிறுவனமான ஓஎன்ஜிசியோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஒப்பந்த மதிப்பு வந்து 200 கோடி, கால அவகாசம் 12 மாதம். இப்போ வந்து இது வந்து வச்சுருக்கிறவங்க வந்து ஓஎன்ஜிசிக்கு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம், கொச்சின் ஷிப்யார்டுக்கு பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. இது ஓஎன்ஜிசி வந்து 276 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று. 230க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். 236 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இருக்குது ஓஎன்ஜிசி. ஆனால் மிஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனம், நல்லா இறங்கவும் செஞ்சுருக்கு, வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது. ஓஎன்ஜிசி வந்து 205 லோ வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 236. பிஇ ரேஷியோ 8.2%. செக்டார் பி 8.84. புக் வேல்யூ 0.85. வெரி சீப்பு. கம்பெனி மதிப்பை விட புக் வேல்யூ கீழே தான் இருக்குது. டிவிடெண்டு 5.17% கொடுக்குறாங்க. அருமையான டிவிடெண்டு. வெளிநாட்டு வங்கிகளெல்லாம் 4%, 3% தான் டெபாசிட்டே கொடுக்குறாங்க. 1 இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இது வந்து டிவிடெண்டே 5.17% கொடுக்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது வந்து பங்கு விலை ஏறும் போது அந்த லாபமும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன விலையில் வாங்குறோங்கிறது தான். டிவிடெண்டு வருது, அப்போ அது அதெல்லாம் விட முக்கியமாக நம்ம யோசிக்கக்கூடியது பங்கு விலை நம்ம வாங்குகிற விலையில் தான் இருக்குது. நம்ம பங்கு விலையை கூடுதல் விலை கொடுத்து வாங்கினாலும் அவங்க 10% டிவிடெண்ட் கொடுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ வந்து பங்கு விலை நியாயமான விலைக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கணும். கொஞ்சம் டிப்பானால் நீங்கள் வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்முக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் டிவிடெண்ட் வேணுங்கிறவங்க இதை வாங்கிட்டு மறந்துட்டு அது பாட்டு டிவிடெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் நிறுவனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேர்தல் காலங்களில் நல்லா இறங்கும். அப்படி இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிறணும். அதுதான் புத்திசாலித்தனம். இதை வந்து ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தோம்னா 38 ரூபாயிலேருந்து 28 ரூபாயாக குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வீக்னஸ் தான். அதே சமயம் இந்த நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு இந்த வருஷத்தில். அதனால தான் பங்கு விலை இவ்வளோ இறங்கியிருக்கு. 54,704 கோடியிலிருந்து ஆண்டுக்காண்டு 37,293 கோடியாக கிட்டத்தட்ட நல்லா குறைஞ்சிருக்கு. இது வந்து இதனால தான் இந்த பங்கு விலை இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இறங்குற நேரத்தில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து லாபம் வந்தால் இது ஏறும். அப்படியே லாபம் வராட்டி உங்களுக்கு டிவிடெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெனிஃபிட் இதில். அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தன்னிடம் உள்ள எஸ் பேங்க் பங்குகளை வந்து அதே மாதிரி ஜப்பானோட நிறுவனத்தில் நேற்று எல்லா பேங்கும் விற்றுருக்குறாங்க. இந்த ஜப்பானோட நிறுவனத்துக்கு எஸ் பேங்கோட பங்குகளை குறைச்சிருக்கிறாங்க. இதில் 8,889 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க இந்த எஸ்பிஐ வந்து 2020 மார்ச்சில் எஸ் பேங்கோட மறு கட்டமைப்பில் வந்து பங்கெடுத்திருந்தாங்க. மிகப்பெரிய பங்குதாரராக எஸ்பிஐ தான் இருந்திருந்தாங்க. அவங்க தான் இந்த கம்பெனியோட இதெல்லாம் நிர்வாகங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இது கன்சிடர் பண்ணுற விலையை பார்த்தோம்னா எஸ்பிஐயை பார்த்தோம்னா 780 ரூபாய்க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம். இப்போ விலை கூட தான் இருக்குது. எஸ்பிஐக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இது அரசாங்க நிறுவனம். இன்னொன்று என்னென்னா இது வந்து 780க்கு கீழே போனால் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக முதலீடு பண்ணக்கூடாது. பொதுத்துறை வங்கிகள் எல்லாம் அளவாக முதலீடு பண்ணணும். தேர்தல் காலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக முதலீடு பண்ணுங்கள். நம்ம கல்யாண் ஜுவல்லரி சில தினங்களுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். 500க்கு கீழே 510 அந்த ரேஞ்சிலெல்லாம். அப்போ கன்சிடர் பண்ணவங்க ஹோல்டு பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாய்ப்பு இருக்குது.
20% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தீபாவளி நேரங்களுக்கு, தீபாவளிக்கு முன்னாடியே. அதே மாதிரி புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க நேற்று நல்லா ஏறிடுச்சு 4%, கொஞ்சம் டிப்பான கன்சிடர் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா லாங் டேர்முக்குனா ரொம்ப நாள் ஆகும். இது ஸ்விங் ட்ரேடிங், இது வந்து ஸ்விங் போயிட்டு வரக்கூடியது. அதனால் இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. கன்சிடர் பண்ணுறவங்க கொஞ்சம் டிப்பான கன்சிடர் பண்ணுங்கள், ஏற்கனவே பண்ணவங்க ஹோல்டு பண்ணிக்கோங்க. சன் டிவி வந்து நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அதை கன்சிடர் பண்ண ப்ரைஸில் தான் அது இருக்குது, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கன்சிடர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நீங்களும் யோசித்து சொந்தமாக ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா சன் டிவி வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10%லேருந்து 20% வரைக்கும் லாபம் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் டேர்முக்கு நம்ம இப்போ வச்சுக்கிற வேணாம் சன் டிவியை, ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா எலெக்ஷன்லாம் முடியவும் நம்ம லாங் டேர்முக்கு வச்சு வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட் டேர்முக்கு வச்சுக்கோங்க, ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது கன்சிடர் பண்ணுற வேலையில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.